ஜனநாயகனுக்கு ஆப்போசிட்டா வர படத்தை பத்தி தாக்கி பேசினதுக்கு பாதிக்கு பாதி எதிர்ப்புகளும் வந்திருக்கு. அதுக்கான ரீப்ளைக்காக மட்டுமே தான் இந்த ஒரு வீடியோ. வாங்க என்னன்றத பார்க்கலாம். 2026 பொங்கலுக்கு சூர்யா நினைச்சிருந்தா கருப்பு படத்தை இருக்கலாங்க. அதே போல தனுஷ் நினைச்சிருந்தா கைவசமா 8 படம் இருக்கு. அதுல ஒரு 4 படம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுல ஏதாவது ஒரு படத்தை இருக்கலாம். தலைவரோட ஜெயிலர் 2 இருக்கலாம், இந்தியன் 3 இருக்கலாம், துருவ நட்சத்திரத்தை இருக்கலாம், STR 49 இருக்கலாம். ஆனா எல்லாருமே பொங்கலை தாண்டி போக ஒரே காரணமே தளபதி விஜய் அவர்களுக்காக மட்டுமே தாங்க. ஜனநாயகன் கடைசி படம்ன்றதுனால ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் தாக்கம் பொங்கல் முடியிற வரைக்குமே இருக்குங்க. அதுதான் சாட்டிஸ்ஃபைடுமே தரும். இடையில பூனை குறுக்க பூந்த மாதிரி பாதிக்கு பாதி ஸ்கிரீன்ஸை கம்மி பண்ணி ஜனநாயகன் பாக்ஸ் ஆபீஸ்ல ஏன்டா கொலாப்ஸ் பண்றீங்க? இதுல திடீர் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, திடீர் தளபதிக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல, இது ப்ரொடியூசரோட ப்ராப்ளம், டிஎம்கேயோட சூழ்ச்சி அப்படின்னு முட்டு கொடுக்குறாங்க. ஏன்டா இதெல்லாம் தெரியாமலையா மீடியால ரன்னிங்ல இருக்கும்? திடீர் தளபதி வந்து பிரதீப் ரங்கநாதன், மணிகண்ட, கவின் இவங்கள மாதிரி லோ ப்ராஜெக்ட் ஹீரோவா இருந்தா ப்ரொடியூசர் எதிர்த்து கேள்வி கேட்காம இருக்கலாம், ஓகே. ஆனா திடீர் தளபதி தான் ஹை பிசினஸ், ஹை ப்ராஜெக்ட் ஹீரோவாச்சே. பத்தாததுக்கு ப்ரொடக்ஷன்